சீர்காழி அருகே கடலோரத்தில் 1200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜனிடம் கேட்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 2 நாட்களாக சீர்காழி தாலுகாவில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து சீர்காழி அருகே உள்ள பழையார் கிராமத்தில் 2 நாட்கள் பெய்த கனமழையால் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழைநீர் அதிகமானதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்து இங்கே உள்ள திரு பொன்னையா அவர்கள் உள்ளார்கள். அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா, உங்களுக்கு எத்தனை நாளாக இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு? இந்த தண்ணி நிற்கிறனால உங்களுக்கு என்னென்ன ஐயா பாதிப்பு ஏற்படுது? சார், இங்கே 1200 குடும்பம் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டம் பழையார் கிராமம். இங்கே தண்ணி தேங்கி நிற்கும் போது கொசு தொல்லை தாங்க முடியல. இந்த தண்ணி வடிகால் இல்லாமல், அதாவது இரவு நேரத்தில் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் பிள்ளைங்க இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எடுத்துட்டு போக முடியல. ஏன் தெரியுமா? எப்போதுமே இங்கே இந்த சுனாமிக்கு பிறகு தண்ணி தேங்கி தான் நிற்குது. ஆனால் இந்த தண்ணியை அகற்றும் போது வடிகால் வசதி இல்லாமல் இந்த ரோடை கொஞ்சம் அரிசி உடனே இந்த ரோடை கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். ஏன் தெரியுமா? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு போக முடியல. அரிசி உடனே நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே 1200 குடும்பம் இங்கே இருக்குன்னா இந்த சுனாமி நகரில் ஒவ்வொரு நாள் தண்ணீர் தான் மேந்துட்டு இருக்கோம். இதை அரசு உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். இது கொடுத்து இன்னொரு பெண்மணி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். அம்மா, உங்களுக்கு இந்த மழை நீரில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மழையாலமா? வெளியே போகவே முடியல. வெளியே வந்தாலே ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸ்கூல் அழைச்சிட்டு போக முடியல. கடைக்கு அர்ஜென்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் வெளியே வர முடியல. டாக்டரை பார்க்க முடியல. இங்கே ஸ்கூலும் இந்த வழியாக இந்த ரோட்டில் தான் அழைச்சிட்டு போவோம். சுனாமி வந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கோம். சுனாமி வந்துமே இந்த ரோடை சரி பண்ணவே இல்லை. அதனால் இந்த ரோடை சரி பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுடைய இந்த பகுதி 1200 குடும்பங்களின் கோரிக்கை என்னாக என்றால், மழை நீர் இங்கே தேங்கிவிட்டால் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட வெளியே செல்ல முடியலை. குழந்தைகளை பள்ளிக்கு மற்றும் மருத்துவமனைக்கு போக கூட இங்கே செல்ல முடியாததால் அரசு உடனடியாக நடவடித்து இந்த தண்ணீரை வடிகட்டுறதுக்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் உடனே எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சார், உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜன்.